ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கிரேவி மாதிரி வச்சுருக்கேன் இன்றைக்கி. எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் பட்டை கிராம்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா செவந்ததும் 2 பச்சை மிளகா, கொஞ்சம் வெங்காயம், சின்ன சின்னதாக அரைஞ்ச வெங்காயத்தை போட்டுட்டு லைட்டாக உப்பு போட்டு வதக்கிடுங்க. நல்லா செவந்து வரட்டும் வெங்காயம். அப்புறம் தக்காளி போட்டது நான் காட்டவே இல்லை. 2 தக்காளி போட்டுக்கோங்க, பெரிய சைஸ். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள். நல்லா வதக்கிட்டு நல்லா மசிஞ்சு வரட்டும் வெங்காய தக்காளி எல்லாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி, ஒரு 2 டம்ளர் தண்ணி இல்லை 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க, எவ்வளோ தேவைப்படுதோ கிரேவி திக்குக்கு. அப்புறம் நல்லா கொதித்து வந்ததும் ஒரு முட்டையை உடச்சி நல்லா கலக்கி விட்ருங்க. ஃபஸ்ட்டு முட்டையை, அப்புறம் ஒரு 5 முட்டையை ஒடித்து அப்படியே ஊற்றி விட்றணும், கலக்கவே கூடாது. அதை நல்லா வெந்து வந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம் நம்ம லைட்டாக முட்டையை. பாருங்கள் இப்படி இருக்குது கிரேவி. கொஞ்சம் சாதம் வச்சு கிரேவி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம், சாப்பிட்டு பார்க்கலாம். சாதம் கொஞ்சம் கிரேவி வச்சுக்கலாம். நல்லா இருக்குது முட்டை கிரேவி திக்காக. தண்ணி வேணுன்ற அளவுக்கு பார்த்து ஊற்றிக்கணும். தேங்காய் எதுவும் போட போகிறதில்ல, நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டோம் இல்லைங்களா. அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சண்டே ஸ்பெஷல் இதை தான் இன்றைக்கி. ஹஸ்பண்ட் வெளியே போனதால் சண்டே நான்வெஜ் எதுவும் எடுக்க முடியல. அதனால் முட்டை குழம்பு வச்சிடலான்ட்டு முட்டை குழம்பு வச்சுருக்கேன். இது எங்கள் அண்ணி வீட்டிலேருந்து வந்த குழம்பு இன்றைக்கி. நண்டு கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை. இது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுவும் முட்டை குழம்பு கொஞ்சம் சாப்பிட்டு நாங்கள் இதையும் கொஞ்சம் சாப்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.